வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிடென்ஷியல்னு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்க மாதிரி சரியான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க லே அவுட்டு. இந்த லே அவுட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த லே அவுட்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா ப்ரைஸ் ரேஞ்ச் தான். ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1550 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கமர்ஷியல் பிளாட்லாம் 1999 ரூபா தான், 2000 ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே ரெசிடென்ஷியல் பிளாட்டோட மார்க்கெட் ப்ரைஸு 1700 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. இவங்க ஒரு 200 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1550 ரூபா தான் குறைஞ்சபட்சம். இங்கே 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஃபியூ பிளாட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதோட பட்ஜெட் 10,38,000 ரூபா. ஸோ உங்ககிட்ட ஒரு 10,38,000 ரூபா இருக்குன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து இந்த இடத்துல உங்களோட ட்ரீம் பிளாட்டை வாங்கிக்க முடியும். நான் ஏன் இங்கே வாங்கணும், இந்த லேஅவுட்டில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இங்கே என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது வீடு வாங்குறவங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். என்ன அப்படின்னா, நான் தரல, இவங்க லேஅவுட்காரங்க தராங்க. வீடு வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னா, இந்த லேஅவுட்டில் 28 லட்ச ரூபாய்க்கு ப்ரீமியம் வில்லா ஹவுஸை இவங்க நீங்கள் கேட்குற ஆன் டைமுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கையில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிளாட்டாக வாங்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3.5 lakhs இருந்தால் போதும். வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட நீங்கள் அவ்வளோ இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணால் போதும். டிடிசிபி ரேராக அப்ரூவ் இருக்க இந்த லேஅவுட்டில் உங்கள் ட்ரீம் பிளாட்டை நீங்கள் வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் மரமலை நகர் கூடாஞ்சேரி வழியாகவும் இந்த இடத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மேப் லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஸ்கூலு, காலேஜ், சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட்டு, அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எப்படி இந்த லேஅவுட்டை ரீச் பண்ணலான்னா 2 waysல மேஜராக ரீச் பண்ணிக்க முடியும். நம்ம பூஞ்சேரியிலேருந்து செங்கல்பட்டு கனெக்ட் பண்ணுற ஆன் ரோடு இருக்கும். திருப்பூர்லாம் தாண்டி கொட்டமேடுலாம் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், வரதராஜ் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து ஈசிஆர் ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணுறதுக்கு பஸ் ஏறி வந்தீங்கன்னா அதே அப்பார்ட்மெண்ட் கிட்ட நிற்கும். அப்படி ரோடு கிராஸ் பண்ணி வரணும். ஸோ அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் கனெக்டிவிட்டி சாலை, செங்கல்பட்டையும் ஈசிஆர் ஓஎம்ஆரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு மேஜர் கனெக்டிவிட்டி ஸ்டேட் ஹைவே அது. அந்த ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. என்னடா ப்ரைஸ் ரேஞ்ச் இவ்வளோ கம்மியாக இருக்குது, பக்கத்தில் ரெசிடென்ஷியலாக இருக்கிறது காடாக இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா அப்படியே பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரெசிடென்ஷியலாக நல்லா டெவலப் ஆன இடம் தான். ஸோ இது ஆன் ரோடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு போகிற ஆன் ரோடு தான். திருக்கழுக்குன்றம் போகிற பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் தான் போகும். உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து சில பஸ்ஸஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப்பிங்கில் நின்றுட்டு தான் போகும். ஸோ அங்கே தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஆன் ரோட்டில் நீங்கள் ஒரு லேஅவுட் வாங்குறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஃப்யூச்சரில் 3000 ரூபா 4000 ரூபா சாலிடாக போகும். இன்றைக்கி நீங்கள் 1550 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் 90% வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேங்க் லோனில் தேடுறீங்க, உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி 90% வரைக்கும் பேங்க் லோன் போய்க்கலாம். மாதம் நான் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா, உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 12,000லேருந்து 15,000 ரூபா இஎம்ஐயாக கட்டினா 28 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வீடு வாங்க முடியும். ஸோ அந்த வீடு வாங்குறதுக்கான டவுட்டு, அதுக்கு என்ன இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணணும், இந்த மாதிரி எல்லா என்கொயரியும் ஓனரோட நம்பர், டேரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். லேஅவுட் டெவலப்பரோட நம்பர் தான். அவங்கக்கிட்ட கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கங்க. இல்லை நான் பிளாட்டாக வாங்க போகிறேன் அப்படின்னா உங்களோட இஎம்ஐ 8,000 ரூபாய்க்குள்ளே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் டவுட்டையுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தர ஓனர் நம்பர் கேட்டுக்கங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். டாடா பை.